பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்ன்றது என்ன? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்ன்றது ரட்சிப்பு கிடையாது. வேறு ஜனங்கள் ரட்சித்து உள்ள கொண்டு வருவான்னு சொல்லல. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்று அவர் சொல்லும் பொழுது ராஜ்யத்தின் சுவிசேஷ செய்தி தான். பேதுரு எப்படி யூதனையும் சமாரியனையும் புறஜாதியனும் தேவராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தினுடைய சத்தியம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாவிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நம்பிக்கையான இயேசுவினுடைய மரணமும் இயேசுவினுடைய பாடு உயிர்த்தெழுதலும் தான் ஒரே ஒரு ஆதாரம். அததான் அவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் சொல்லி சொல்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் பேதுருவுக்கு மட்டும் தருவேன்னு சொல்றாங்க. இந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு இந்த சபையை நீ கட்டி இந்த போராட்டத்துல நீ ஈடுபடும் பொழுது நான் உனக்கு ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருவேன். உனக்கு பாடு வரும், பலவீனம் வரும், அவமானம் வரும். நான் மறந்துடாத, இந்த பாடுகள் பலவீனத்தோடு நான் உனக்கு கட்டுவேன். இந்த பாடுகள் பலவீனத்தோடு பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோல்கள் கொடுக்கப்படும். நீ போராடுகிற போராட்டம் வீண் கிடையாது. பாதாளத்தின் வாசலோடு நீ பண்ணக்கூடிய யுத்தம் தோல்வியில முடியாது. அது நிச்சயம் பரலோகத்தை அநேகருக்கு திறந்தருடும். உன்னுடைய போராட்டமும் உன்னுடைய பலவீனமும் நீ இந்த சுவிசேஷத்துக்கு பாடுபடக்கூடிய எல்லா அர்ப்பணிப்பும் அநேகருக்கு நித்திய வாசல்களை திறந்து கொடுக்கிறதாக இருக்கும். பாடுகள் பலவீனங்களோடு தான் அப்போஸ்தலர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. உண்மையான சபை இது வெறும் பேதருக்கு மாத்திரம் இல்ல, விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதரும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பெறுகிறான். சுவிசேஷம் வெளிப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த திறவுகோல்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த திறவுகோல்களை கொண்டு அவன் இந்த பூமியில அநேகர் அந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறவனாக இருக்கிறான்.